உங்க எல்லாருக்கும் என்னோட வேதனை என்னன்னு புரியல. நான் தான் அவசரப்பட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாருமே அவங்க பக்கத்தா பேசுறீங்க. அப்ப என்னோட உணர்வுக்கு மதிப்பே இல்லையா? அக்கா, நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையா? நீங்களே சொல்லுங்க. விக்னேஷ் கிட்ட நான் கேட்ட ஒரு வார்த்தையாவது தப்புன்னு உங்களுக்கு தோணுதா? ஏமாமா, நான் ரொம்ப பக்குவமான பொண்ணு, நிதானமான பொண்ணு, அவசரப்பட மாட்டேன். எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவேன்னு சொன்னீங்கல்ல. அப்படிப்பட்ட நான் எனக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா எந்த அளவுக்கு அதுக்கு நான் யோசிச்சிருப்பேன். என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போடுற அளவுக்கு போயிருப்பேன். இதெல்லாம் உங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியலையா? இதை விட ஸ்ட்ராங்கா அவரு கூட வாழணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருந்தேன். நான் அதுக்காக எவ்வளவு போராடி இருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அன்னைக்கு என்னடா பிரியாணில விஷத்தை வச்சு என்ன கொல்ல பார்த்தாங்க. விக்னேஷோட மாமா ஆளை வச்சு கடத்தி என்ன கொல்ல பார்த்தாரு. அண்ணே, அப்ப நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? தேவி விக்னேஷ் கூட வாழறத விட அவ உயிரோட வாழறது தான் முக்கியம் நீ சொன்ன. ஆனா நான் அப்ப கூட நான் என் உயிரே போனாலும் விக்னேஷ் கூட தான் வாழ்வேன்னு உறுதியா இருந்தேன். அப்படி நான் என் உயிரை விட வசந்ததா நினைச்சேன் அவரு. இன்னைக்கு வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்திருக்கேன்னா நான் எந்த அளவுக்கு மனசு வெறுத்து போயிருக்கணும். இத்தனை நாள்ல நான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிருப்பேனா? இத்தனை நாளா நீங்க சொல்ற எல்லாத்தையும் தானே நான் கேட்டேன். ஏன் விக்னேஷ் சொன்னதையும் கேட்டல்ல? அவங்க தான் ஏன் உணர்வுக்கு மரியாதை கொடுக்கல, நீங்களாவது கொடுங்கல. நானும் மனுஷதானே, எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கும் வலிக்கும்ல. அந்த குழந்தை அது என்ன பண்ணுச்சு? அவருக்கு ஏன் மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் கோவம் இருக்கலாம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைய எதுக்காக தண்டிக்கணும்? அந்த குழந்தையோட முகத்தை கூட பார்க்க வராத அளவுக்கு அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? ஐயோ தேவி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியாமலாம் ஒண்ணும் இல்ல. நீ சொல்றத தப்புன்னோ இல்ல உன் உணர்ச்சியெல்லாம் புரிஞ்சுக்காமலாம் இல்ல. உன் வேதனையெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அதுக்காகலாம் இவ்வளவு பெரிய முடிவை எடுத்திருக்க வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையோ இல்ல இந்த குழந்தையோட வாழ்க்கையோ கேள்விக்குறி ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்க இவ்வளவு ஆதங்கப்பட்டு இருக்கோம். தேவி, நீ ரொம்ப சின்ன பொண்ணுமா, இதோட எல்லாமே முடிஞ்சிட போறது இல்ல. இப்பதானே உனக்கு குழந்தை பிறந்திருக்கு. இது வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இதுக்கப்புறம் நீங்க வாழ போற வாழ்க்கையில தானே இருக்கு. தனி ஒரு பொண்ணா இந்த சமுதாயத்துல வாழ்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஒரு பொண்ணுக்கு அவ வாழ்க்கை துணை ரொம்ப முக்கியம். ஆம்பளை துணை இல்லாம ஒரு பொண்ணு இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டமா? என்ன கஷ்டம்? ஆம்பளைங்க இல்லாம பொம்பளைங்களால வாழ முடியாது. அந்த ஒரு நினைப்புல தானே நிறைய ஆம்பளைங்க பெண்களோட உணர்வுகளுக்கு மதிப்பே கொடுக்கறது இல்ல. என்ன ஆனாலும் நமக்கு அடங்கிதான் இருக்க போறாங்க, பொறுத்துட்டு தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற அலட்சியத்திலையும் ஆணவத்திலையும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆணவ அழியணும். அவர் இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்னு தானே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினாரு. அவர் இல்லாம என்னால வாழ முடியும், நான் காட்டுறேன். ஐயோ என்ன தேவி நீ ஏன் அழற? என்னால தனியா வாழ முடியாதுன்னு நினைக்கிறியா? ஏன் நம்ம அப்பா செத்ததுக்கு அப்புறம் நீ வாழ்ந்து காட்டல?
யாரோட சப்போர்ட்டும் இல்லாம நம்ம அக்கா நம்ம குடும்பத்தை காப்பாத்தல. என்னாலயும் அப்படி இருக்க முடியும். விக்னேஷ நான் அவ்வளவு நேசிச்சேன், அவ்வளவு காதலிச்சேன். ஆனா அவரு என்ன பத்தி யோசிக்காம அவங்க அம்மா தான் பெருசுன்னு இருக்காரு. அம்மா முக்கியம்னு நினைச்சாரே தவிர பொண்டாட்டி முக்கியம்னு அவரை யோசிக்கவே இல்லையே. அவங்க அம்மாவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும் அவங்களோட உணர்வுகளுக்கு கொடுத்த மரியாதையும் எனக்கு கொடுக்கலையக்கா. என்ன பத்தி யோசிக்காதவரை பத்தி நான் எதுக்காக யோசிக்கணும்? தேவி, என்ன வேண்டான்னு முடிவு பண்ணவரு நானும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். தேவி, நான் பண்ணது தப்புதான், அவரு பண்ணது தப்புதான். அந்த தப்புக்கு தண்டனையாதான் நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கேன். இது அவருக்கு தண்டனையா இல்ல எனக்கு தண்டனையான்னு தெரியல. ஆனா ஏன் முடிவு இதுதான். தேவி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இத பாரு, நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணிட்டு வந்த காரியத்தை எங்களால ஏத்துக்க முடியாது. மாப்பிள்ள உன்னை பார்க்க வரல, குழந்தைய பார்க்க வரல, அதான உன் கோவம்? சரி, நாங்க போய் மாப்பிள்ள கிட்ட பேசி புரிய வைக்கிறோம். யாரும் எங்கே போக வேண்டாம். கயல், இத பாரு, இவளுக்கு சொன்னா புரியாது. வா, நீ வா, நம்ம போய் கையில கால விழுந்தாவது இந்த பிரச்சனையை சரி கட்ட பாப்போம். இத பாரு, தயவு செஞ்சு போய் மாப்பிள்ள கிட்ட இத பத்தி பேசலாம். வா. யாரும் எங்கே போக கூடாதுன்னு சொல்றல, அதைய மீறி அவர்கிட்ட போய் யாராவது பேசுனீங்கன்னு தெரிஞ்சது நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். நான் என் குழந்தையை தூக்கிட்டு எங்கேயாவது போயிடுவேன். அரஞ்சனா பாரு, என்ன பேசிட்டு இருக்க? ஓகே டாடி, என்ன கொல்ல கூட செய், உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா விக்னேஷ் கூட மட்டும் என்ன வாழ சொல்லாத. அவரு கூட என்னால வாழ முடியாது. அவரு என் குழந்தைய கூட வந்து பார்க்கலக்கா.